வணக்கம், இது கிங் மொபைல்ஸ் Vellore நம்பர் 1 மல்டி பிராண்ட் மொபைல் ஷோரூம். இந்த வீடியோல நம்ம Oppo K9s உடைய ஸ்னீக் பீக் தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம கிங் மொபைல் சேனல் இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். Oppo K9s பாத்தீங்கன்னா நீங்க வந்து நவம்பர் மந்த் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஒரு நல்ல மிட் செக்மெண்ட் ஃபோன், அது மட்டும் இல்லாம Snapdragon 778 ஓட வருதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ப்ராசஸரோட வர்ற ஒரு ஃபோன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மிட் செக்மெண்ட். நீங்க வந்து பிரைஸ் எவ்வளவு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 17,000 ல இருந்து 19,000 குள்ள எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் இதோட டிஸ்பிளே சைஸ் பார்த்தீங்கன்னா 6.5 இன்ச் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் இது வந்து IPS LCD டிஸ்பிளே அப்படின்னு சொல்றாங்க. பட் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோட வருது. ஸோ யாரெல்லாம் வந்து ஒரு 20,000 ரூபாய்க்குள்ள ஒரு நல்ல ஃபோன், எனக்கு வந்து கேம் விளாண்டாலும் ஹேங் ஆகக்கூடாது, அதே நேரத்தில் உங்களுக்கு வந்து மல்டிபிள் அப்ளிகேஷன்ஸும் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். இப்போ ரேம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 6GB இல்லைனா 8GB காம்பினேஷனோட வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் உங்களுக்கு வந்து மெமரியும் பார்த்தீங்கன்னா 64GB-லேருந்து 128GB வரைக்கும் இருக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து எல்லா ஃபீச்சர்ஸுமே நல்லா இருக்குது. அதே நேரத்தில் ஃபோனுடைய ஃபோட்டோஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஆன்லைனில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி வந்து சைனாவில் இந்த ஃபோன் லான்ச் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேமராலாம் வந்து அமேசிங்காக கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே வந்து உங்களுக்கு வந்து ஆல்ரெடி மென்ஷன் பண்ண மாதிரி 6.5 இன்ச் தான். பட் உங்களுக்கு வந்து பஞ்சுவல் ஸ்டைலில் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க 16 மெகா பிக்சலுக்கு. அண்ட் டைமண்ட்ஸ் மாதிரி இருக்கிற இந்த கேமரா என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் கேட்குறீங்களா? 64 மெகா பிக்சல் பிரைமரி கேமரா, 8 மெகா பிக்சல் உங்களுக்கு வந்து வைட் லென்ஸ் கொடுத்துருக்காங்க, 2 மெகா பிக்சல் மேக்ரோ லென்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து ஒரு டைமண்ட் 3 டைமண்ட் வந்து லைனாக அடிக்க வச்ச மாதிரி கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப க்யூட்டாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஓப்போவில் எப்போவுமே பார்த்தீங்கன்னா அதோடைய பில்ட் குவாலிட்டி வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். ஓப்போடைய காம்படிட்டர்ஸான MI அதுக்கப்புறம் ரெட்மி எல்லாம் கம்பேர் பண்ணும்போது ஓப்போடைய பில்ட் குவாலிட்டி வந்து நல்லாவே இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ உங்களுக்கு வந்து பேட்டரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 5000 mAh வருதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ ஒரு ஃபோன் வருதுன்னா மினிமம் 5000 mAh கொடுத்துட்றாங்க எல்லா கம்பெனிலும். ஏன்னா நம்ம வந்து ஃபோன் யூசேஜ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக பண்ண ஆரம்பிச்சிட்டோம் எல்லாருமே. அதனால 5000 mAh வந்து ரொம்ப ஒரு டீசெண்டான ஒரு ஸ்பெக் அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங். ஸோ உங்களுக்கு என்னதான் பேட்டரி வந்து பவர்ஃபுல்லாக இருந்தாலும் ஃபாஸ்ட் சார்ஜிங் கேப்பபிலிட்டி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து மாட்டிக்குவீங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா நீங்கள் என்னதான் வந்து பேட்டரி பவர்ஃபுல்லாக இருந்தாலும் ஃபாஸ்ட் சார்ஜிங் இல்லைன்னா பேட்டரி ஃபுல்லாக இருக்குது, கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் கூட ஆகலாம். அதனால இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 30 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங்கோட வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 30 வாட்ஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு டீசெண்டான ஸ்பெக் தான். ஸோ உங்களுக்கு வந்து 5000 mAh வந்து 30 வாட்ஸ்ல நீங்கள் சார்ஜ் பண்ணீங்கன்னா 0 to 100 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 40 மினிட்ஸ் 45 மினிட்ஸ்ல ஃபுல் ஆயிரும் யூஸ்வலாக. அப்படி இல்லைன்னா 0 to 75 உங்களுக்கு வந்து 40 மினிட்ஸ்ல ஃபுல் ஆயிரும். ஸோ உங்களுக்கு வந்து பேட்டரி சார்ஜிங் கேப்பபிலிட்டி பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையுமே இல்லை. அண்ட் கேமரா பார்த்தீங்கன்னா இந்த செக்மெண்ட்ல வந்து டீசெண்டாக இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். பட் நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் எதிர்பார்க்குறவராக இருந்தால் உங்களுக்கு வந்து பத்தாது. ஏன்னா இது வந்து ஒரு ஆவரேஜான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய கேமரா செட்டப் தான் கொடுத்துருக்காங்க 64, 8 and 2. பட் இதில் வந்து என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Oppo K9sல வந்து இதோடைய ப்ராசஸர் தான். உங்களுக்கு வந்து விலை கம்மியான ஒரு பட்ஜெட்டில் நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு ப்ராசஸர் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து தாராளமாக வந்து Oppo K9s வந்து வாங்கலாம். அது மட்டும் இல்லாமல் நவம்பரில் வந்து லான்ச் ஆக போகுது. அண்ட் ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி மென்ஷன் பண்ண மாதிரி 70,000-லேருந்து 90,000 இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் Oppo K9sல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பட்டன் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இருக்கு. அண்ட் இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ பேஸாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 6GB RAM, 128GB மெமரி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ராசஸர் வந்து Snapdragon 778. இதோட ஒரு நல்ல டீசெண்டாக பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு ஃபோன் உங்களுக்கு வந்து நவம்பர் மந்த் லான்ச் ஆக போகுது. ஸ்டே டியூன்ட் வித் கிங் மொபைல்ஸ். கூடிய சீக்கிரம் இந்த மொபைலை வந்து நாங்கள் வந்து அன்பாக்ஸ் பண்ணுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது மாதிரி நிறைய டெக் அப்டேட்ஸ், மொபைல் அன்பாக்சிங் வீடியோஸ்லாம் பார்க்க நம்ம கிங் மொபைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Until then, it's bye from DK. மனசுக்கு ரொம்ப பிடிச்சவங்களோட நீங்க பயணிக்கும் ஒவ்வொரு இனிமையான பொழுதுகளை சந்தோஷமா பதிவு செய்ய ஒரு பெஸ்டான மொபைல் இருந்தா, தங்கள் வாழ்க்கையை முழுசா வாழ்ந்து முடிச்ச பிறகும் அதை மறுபடியும் முதல்ல இருந்து வாழ நினைக்கிற சின்ன சின்ன ஆசைகளை பதிவு செய்ய ஒரு கியூட்டான மொபைல் இருந்தா, நண்பேண்டான்னு வார்த்தைகளால மட்டும் சொல்லாம அதை செயல்லையும் காட்டும் நண்பர்களின் புனிதமான நட்பை சுவாரஸ்யமா பதிவு செய்ய ஒரு ஸ்மார்ட்டான மொபைல் இருந்தா, உலகத்துல எத்தனை உறவுகள் இருந்தாலும் தங்கச்சிக்கு பிடிச்ச விஷயங்களை தானா புரிஞ்சுக்கிற அண்ணன் கிடைக்கிறதெல்லாம் ஒரு வரம். அந்த உறவை கூடவே வச்சு கொண்டாட ஒரு செம்மையான மொபைல் இருந்தா, நீங்கள் மறக்க முடியாத நினைவுகளை பதிவு செய்யும் ஒரு அழகான உலகம் கிங் மொபைல்ஸ். உங்கள் பொன்னான தருணங்களை கிங் மொபைல்ஸுடன் கொண்டாடுங்கள்.